நெக்ஸ்ட் ஒரு இன்புட் டிவைஸ் ஸ்கேனர். இந்த ஸ்கேனர் என்ன பண்ணுன்னா இமேஜஸ் இல்லை புக்கோ நம்ம வந்து இந்த ஸ்கேனர் உள்ளே ஃபீட் பண்ணும்போது அதில் இருக்கிறத வந்து அப்படியே சென்ஸ் பண்ணி நமக்கு இன்புட்டாக கம்ப்யூட்டருக்கு டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனாக கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும். இதில் வந்து நம்ம ஜெராக்ஸ் மிஷின் நார்மலாக பார்த்துருப்போம், அது மாதிரியான ப்ராசஸ் தான் வந்து இந்த ஸ்கேனரில் நடக்கும். என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி அப்படியே ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டருக்கு டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனாக கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை இதில் வைக்கும்போது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை நம்மளோட தான் அப்படிங்கிறத வந்து கம்ப்யூட்டருக்கு இன்புட்டாக கொடுக்கும். இது பயோமெட்ரிக் மெத்தட்லலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஆஃபீஸஸ்லாம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் போய்ட்டு கை வைக்கும் போது அது என்ன ஆகுன்னா அதை எடுத்துகிட்டு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் இதை பயன்படுத்துறது. மேக்ஸிமம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் பயன்படுத்துவோம். நம்ம கொடுக்கும்போது அது இன்புட்டாக நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து இன்புட்டாக கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும். இப்போ இந்த கரெக்டான ஆத்தரைஸ்டு யூஸர் தான் அதை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கம்ப்யூட்டர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்மளை கம்ப்யூட்டரை ப்ராசஸ் பண்ண விடும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஆதார் கார்டு எடுத்திருப்பீங்க. ஆதார் கார்டு வந்து நம்ம எடுக்க போகும்போது இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டில் நம்ம ஃபிங்கர்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எப்போதையும் நம்மளோட ஆதார் கார்டில் கரெக்ஷன் பண்ணணுன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் போய்ட்டு நம்ம ஃபிங்கர் பிரிண்டரை வச்சோம்னா செக் பண்ணி பார்க்கும் கம்ப்யூட்டரில். இதை இன்புட்டாக வாங்கிட்டு செக் பண்ணி பார்க்கும். ஆத்தரைஸ்டு யூஸராக இருந்தால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த நம்பருக்கான ஆத்தரைஸ்டு யூஸராக இருந்தால் அதை ஆக்சஸ் பண்ணலாம், இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை நம்ம பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு ட்ராக் பால் அப்படிங்கிறது வந்து மவுஸ் மாதிரியே தான், மவுஸ் மாதிரியே மாடலில் இருக்கும். ஆனால் மவுஸில் வந்து கீழே பால் இருக்கும்னு ஃபஸ்ட்டில் பார்த்துருக்கோம். மெக்கானிக்கல் மவுஸ். இதில் மவுஸில் மேலே வந்து பால் இருக்கும். மேலே அந்த இருக்க பாலை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இந்த சிக்னல்ஸை வந்து கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணும். இது வந்து கேமிங் பர்பஸ்க்காக இந்த ட்ராக் பால்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க மேக்ஸிமம். ரெட்டினால் ஸ்கேனர். நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்த மாதிரி ரெட்டினால் ஸ்கேனர் அப்படிங்கிறது வந்து நம்ம விழித்திரையில் இருக்க அந்த ரெட்டினாவை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு பயோமெட்ரிக் டெக்னிக்காக தான் இதை பயன்படுத்துகிறோம். அதாவது யார் கரெக்டான யூஸர், இதுவும் செக்யூரிட்டி பர்பஸ் தான். அந்த கரெக்டான யூஸர் தான் வந்து அதை ஆக்சஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதுக்காக நம்மளோட ரெட்டினால் ஒவ்வொருத்தருக்கும் அது டிஃபர் ஆகும். அதனால அது பயோமெட்ரிக் டெக்னிக்காக செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இந்த ரெட்டினால் ஸ்கேனரை யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிக்சரில் இருக்க இமேஜ் தான் அது. இதுவும் ஆதார் கார்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களை ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கும் போது இந்த ரெட்டினால் ஸ்கேனர் மூலமாக உங்களோட கண்ணை வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அதுதான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரெண்டும் மேட்ச் ஆனிச்சுனா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆதார் இன்ஃபர்மேஷனில் போய் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அது மாதிரி இந்த ரெட்டினால் ஸ்கேனர் ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் லைட் பென் அப்படிங்கிறது மானிட்டரோட கனெக்டாக இருக்கும். ஒரு ஒயர் மூலமாக அதில் ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா அந்த பென்னு, அதில் முனையில் நம்ம ஏதாவது எழுதணுன்னா அந்த பென்னோட பேக் சைடில் லைட்டு மூலமாக சிக்னல்ஸை வந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்கு சென்ட் பண்ணும். ஸ்க்ரீனோட கனெக்ட் ஆகிருக்கும். மற்றதெல்லாம் மேக்ஸிமம் நம்ம சிபியோட கனெக்ட் பண்ணுவோம். இந்த லைட் பென் வந்து ஸ்க்ரீனோட கனெக்ட் ஆகிருக்கும். ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். இது வந்து ஒரு டிவைஸ், கையில் பிடிச்சிக்கலாம். ஹெல்டு டிவைஸ்ன்னு சொல்லுவோம். கையில் வச்சுட்டு புக்கில் வந்துட்டு நம்ம ஸ்கேனர் மாதிரி தான் அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணோன்னா அதில் இருக்க டீட்டெயில்ஸை அப்படியே டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனாக கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணும். டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனாக இது வந்து ஸ்கேனர் மாதிரி தான். ஒரு சின்னதாக இருக்கும். கையில் வச்சுட்டு நம்ம புக்கில் அப்படியே ஸ்கேன் பண்ணோன்னா அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே கம்ப்யூட்டருக்கு டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் ஆகி போகும். ஸோ இது ஒரு இன்புட் டிவைஸ். நெக்ஸ்ட்டு பார்கோட் ரீடர். எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது கடையில் பார்த்தீங்கன்னா பில் போடும்போது பார்க்கலாம். நம்மளோட வாங்கின ப்ராடக்ட்டில் பார்ஸ் இருக்கும். அந்த பாரை கிளிக் பண்ணுவாங்க. அதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டருக்கு அப்படியே ஏறிடும். இது வந்து எரர் ஃப்ரீயாக இருக்கும். மெசேஜஸ் வந்து என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், அதோட காஸ்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக கம்ப்யூட்டர் டேரெக்டாக போயிடும். மேனுவலாக என்ட்ரு பண்ணும்போது டைம் அதிகமாக எடுக்கும். மேனுவலாக என்ட்ரு பண்ணும்போது ப்ராடக்டோட நேமெல்லாம், அது ப்ராடக்ட் கோடு, நேம், ப்ரைஸ் இதெல்லாம் என்ட்ரு பண்ணும்போது டைம் எடுக்கும். ஸ்கேன் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பில்லிங் ப்ராசஸ் நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எரர் ஃப்ரீயாக இருக்கும். எந்த தப்பும் இருக்காது. இது பார்கோட் ரீடர். நெக்ஸ்ட்டு வாய்ஸ் இன்புட் சிஸ்டம்னா மைக்கு. நம்ம வந்து பேசுகிறோம்ல மைக்கில் வாய்ஸை வந்து இன்புட்டாக கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறோம், ரெக்கார்ட் பண்ணுறோம்.
இது வந்து ஸ்பீச்சை ரெகக்னைஸ் பண்ணி அந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறோம். சவுண்ட் ஃபோர்ஜ் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா மைக்கில் பேசும்போது அது கம்ப்யூட்டரில் இன்புட்டாக கொடுக்குறோம். அது கம்ப்யூட்டரில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ மைக்குங்கிறது ஒரு இன்புட் டிவைஸ். நெக்ஸ்ட் டிஜிட்டல் கேமரா, சிசிடிவி கேமரா அப்படிலாம் சொல்கிறோம். சிசிடினா என்ன, அதோட எக்ஸ்பென்ஷன் பாருங்கள், சார்ஜ் கப்பிள்டு டிவைஸ். இது ஒரு எலக்ட்ரானிக் சிப் அப்படி சொல்லுவோம். இந்த எலக்ட்ரானிக் சிப்பில் லென்ஸ், டிஜிட்டல் கேமராவில் ஒரு லென்ஸ் இருக்கும். அந்த லென்ஸ்லேருந்து கேப்சர் பண்ணுற இமேஜை இந்த சிப்பில் போய் ஸ்டோர் பண்ணும். ஸோ இது வந்து அப்படியே கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணும். இப்போ கேமராவில் இந்த இமேஜஸ், அப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்குங்க, மைக்கு வந்து ஒரு இன்புட் டிவைஸ், வாய்ஸை வந்து கேப்சர் பண்ணும். அடுத்தது வந்து டிஜிட்டல் கேமரா இமேஜஸை வந்து கேப்சர் பண்ணி கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணுது.